கண்ணாடி பாருங்கள் சேனல் அனைவருக்குமே வணக்கம்ங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் YMCAல தாங்க இருக்கேன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் நுகர்வோர் கண்காட்சி இங்கே நடந்துட்டுருக்குங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா அப்ளைன்சஸுமே இருக்குங்க. ஹோம் அப்ளைன்சஸ் மட்டும் கிடையாது, ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து இன்டீரியர் ஃபர்னிச்சர் இன்டீரியர்லேருந்து மொபைல் ஆக்சசரிஸ்லேருந்து ரியல் எஸ்டேட் முதற்கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு பேக்கேஜாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 540 அதாவது 500க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் வந்து இங்கே உள்ளே இருக்குது. ஸோ வந்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக நான் ஒரு இடத்துக்கு போய் நான் எல்லாமே ஒன்றா வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்காட்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உள்ளே போய் ஒரு ஸ்டாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே ஸ்டால்குள்ளே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்குங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் டிவி வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் மொபைல்ஸ் வச்சுருக்காங்க, பின்னாடி பார்த்தா ஏசி வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் மாடல்ஸ் வரைக்கும் எல்லா மொபைல்ஸுமே எல்லா ஏசிஸ் அண்ட் எல்லா டிவிஸுமே வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றா நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம பெரும்பாலுமா நம்ம எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா LCD LED டிவி தாங்க நம்ம வச்சுருப்போம். ஸோ அதையும் மீறி இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் இருக்க டிவிஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ சார், இப்போ வந்து இந்த என்ன டிவி வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா OLED சொல்லுவாங்க மேடம். இது டிவிலேயே டாப் மோஸ்ட் ஹை எண்ட் டெக்னாலஜி வந்து இந்த 2 மாடல் தான் வரும். ஆர்கானிக் LED சொல்லுவாங்க. இப்போ மற்ற டிவிக்கும் இதுக்கும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மற்ற டிவியில் வந்து LED பல்ப் மூலமாக ஒர்க் ஆகும். இந்த டிவியில் வந்து LED பல்புங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் எப்படி இதில் வந்துட்டு பிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சலுமே இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகும். செல்ஃப் லைட்டிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. எங்கே நமக்கு பிக்சர் ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கே இருக்கிற LED பல்ப் வந்து டேரெக்டாக ஆன் ஆகும். ஒரு பிக்சலும் LED பல்பாக ஒர்க் ஆகி ஆன் ஆகும்போது டீப்பஸ்ட்டு பிளாக்கு, டீப்பஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸாக கிடைக்கும் இதில் உங்களுக்கு. இப்போ பிக்சரோட கிளாரிட்டி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். இதோட ரேட் எவ்வளோ சார் அண்ட் மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இதை வாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும். 55, 65 அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்போ போட்டிருக்கிறனால அதுக்காக ஸ்பெஷல் ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் இருக்குது. இது OLED. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3,60,000 வருது மேடம். இது இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 வரைக்கும் ப்ரைஸிங் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஷோரூம் ப்ரைஸ் வந்து 3,40,000ங்களா? ஓ, அதுக்கும் கம்மியாக இங்கே எக்ஸ்போவில் கொடுக்குறீங்க. EMI ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? EMI ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் 1 EMI ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. ஃப்ளெக்ஸி ஸ்கீம் இருக்குது. இது எல்லாமே LG, சாம்சங் எல்லா பிராண்டுக்குமே செலக்டடாக மாடல் வைஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ. மக்களே, இப்போ நம்ம மிக்ஸி செக்ஷனில் இருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பெரும்பாலும் மிக்ஸியில் என்ன அரைப்போம்? ஒரு தக்காளி அரைப்போம், இல்லை தேங்காய் சட்னி அரைப்போம், இல்லை மிளகு ஜீரகம் அப்படி தான் அரைப்போம். ஆனால் இங்கே கொட்டாங்குச்சி வச்சுருக்காங்க. நம்ம விளம்பரத்தை தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நேரில் பார்க்க போகிறோம் வாங்க. நான் இது என்ன ப்ராசஸ், இது என்ன மாதிரி மிக்ஸி பிராண்டு இருக்கும்? வணக்கம் மேடம். இது வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுரு மிக்ஸி யூஸ் பண்ணுவோம். அந்த மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சட்னி மசாலா தான் நம்ம அரைச்சிருப்போம். அதுவுமே நம்ம டவுட்டாக தான் அரைச்சிருப்போம் அரைக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாடல் பிரீத்தி ஜோடியாக்கில் பொறுத்த வரைக்கும் டஃப்பான இன்க்ரீடியன்ட் எல்லாமே அரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஜாதிக்காய், செங்கல் மற்றும் கொட்டாங்குச்சி இது எல்லாமே அரைக்கும். நீங்கள் வேணால் நான் சுற்றி விட்டுறேன். இதில் என்ன வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் அரைச்சி காட்டுறேன். சரி, ஓகேண்ணா, ஓகே. நான் இவ்வளோ நேரம் சுற்றுது. கொட்டாங்குச்சி விளம்பரத்தை பார்க்குற மாதிரியே கொட்டாங்குச்சி தான் வந்திருக்கு. பொய் கிடையாது, உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி நாங்கள் அரைச்சி இப்போலாம் வச்சுருக்கோம். இது செங்கலோடைய தூள். இப்போ நான் கொட்டாங்குச்சி அரைச்சி காட்டுறேன். இதை விட நைஸாகவே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 மிளகு போட்டாலும் 3 மிளகு போட்டாலும் அரைக்குமான்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு அரைச்சி காட்டுவேன். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். சரி, ஓகே, நான் நீங்கள் இப்போ அரைச்சி காட்டுங்கண்ணா. அரைச்சி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கொட்டாங்குச்சியோடு நான் உள்ளே போடுறேன். கொட்டாங்குச்சி கோடு உள்ளே இருக்குது. இதை நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே மிக்ஸி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், 1 2 3 ஸ்பீடில் தான் நம்ம போடுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. எடுத்தவொடனே எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஒரு 5 டைம்ஸ் பல்ஸ் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கும், பீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒரு 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் 10 செகண்ட்ஸுக்கு பல்ஸ் போட்டுட்டு தான் நம்ம ரன் பண்ணணும்.
கொடுத்தேன் இல்லையா, இப்போ 5 டைம்ஸ் பல்ஸ் கொடுத்தேன். இதுக்கப்புறமா நம்ம 1 2 3 ஸ்பீட் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன அரைச்சாலுமே ஃபைனாக அரைச்சி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரீத்தி ஜோடியாக் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டே. அது மட்டும் இல்லாமல் பிரீத்தி ஜோடியாக் இந்த ஒரு மிக்ஸி மட்டும்தான் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் வாங்கியிருக்கோம். வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் மிக்சர் கிரைண்டர். அதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆடான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் போட்டு ரன் பண்ணி காட்டுறேன். சூப்பர்ண்ணா. பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பாடி ஹீட் ஆகாது. மோஸ்ட் பவர்ஃபுல் மிக்சர் கிரைண்டர். இந்த மோட்டரில் என்ன மோட்டார், இந்த மிக்சியில் என்ன மோட்டார் யூஸ் பண்ணுறாங்கன்னா வேகா W5 மோட்டார். ஸோ பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும். ஃபைன் கிரைண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். சட்னி அரைச்சாலும் மசாலா அரைச்சாலும் எல்லாமே நல்லாயிருக்கும். எடுத்து காட்டுங்கண்ணா. ஆத்தி ஃபுல்லாக நீங்கள் நம்பலை, ஆனால் கொட்டாங்குச்சியே அரைச்சி என்ன விளம்பரத்தில் தாங்க பார்த்துருக்கேன் இது மாதிரி. இதை இப்போ தாங்க நேரில் பார்க்குறேன். அதுதான் நம்ம பிரீத்தி ஜோடியாக் ஸ்பெஷல். என்ன மாதிரி டஃப்பான இன்க்ரீடியன்ட் போட்டாலுமே உங்களுக்கு அரைச்சி கொடுக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் போன் அரைக்கிறீங்கனாலுமே அரைக்கும். எல்லாமே நீங்கள் செராமிக் ஐட்டம்ஸ், பிளேட்ஸு, இயரிங்ஸு எது போட்டாலுமே உங்களுக்கு அரைச்சி கொடுக்கும். பட் இதெல்லாம் நம்ம வீட்டில் அரைக்க மாட்டோம். பட் இதெல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அரைக்கும். அதனால தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மிக்சர் கிரைண்டர்னு சொல்கிறோம். சூப்பர்ண்ணா. இப்போ இது வந்து எவ்வளோ, இது ப்ரைஸ் எவ்வளோ? இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,500. இப்போது நம்ம இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் 9,200 நம்ம கொடுக்குறோம். இதில் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா. மக்களே எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் ஆத்தி கொட்டாங்குச்சி. இதில் வேறு என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா மிக்ஸி ஜார் மட்டும்தான் வருமானா வராது. இதுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசர் கிட்டுன்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் செஃப் ஜார். இதில் ஆட்டா மாவு பிசைறது, கிரேட்டிங்கு, ஸ்லைசிங்கு எல்லாமே இது உங்களுக்கு இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சிட்ரஸ் ஜூஸரும் வரும். டோட்டலாக இந்த பிரீத்தி ஜோடியாக்கில் 5 ஜார்ஸ் வரும், ப்ளஸ் சிட்ரஸ் ஜூஸரும் வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பேக்காக வரும் உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபரை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் மாடல், வேர்ல்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மிக்சர் கிரைண்டர். மக்களே எனக்கு தெரிஞ்சு இந்த பிரீத்தி ஜோடியாக்கு வந்து நான் விளம்பரத்தில் பார்க்கும்போது சத்தியமாக நம்பலைங்க. ஆனால் நேரில் வந்து பார்த்து கண்டிப்பாக இந்த மிக்ஸி நானே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஹாஸ்டலில் இருக்கேன்னா என்னால் முடியாது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கலாம் நிச்சயமாக வாங்குங்க. ஏன்னா நம்ம எத்தனை மிக்ஸி வந்து இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி கொடுக்கும் தெரியாது. இது சின்ன மிளகு கூட அவ்வளோ ஃபைனாக அரைச்சி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ப்ரைஸ் வருது. இங்கே வந்து உங்களுக்கு அதை விட கம்மியாக 9,000 கொடுக்குறாங்க. இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். இது ஒர்த்து. அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த ஜார்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. இந்த டோட்டல் 5 ஜார்ஸ் இந்த யூனிட் அப்படியே மொத்தமாக வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் சார் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வரும்னு சொல்லுங்கள். கம்ப்ளீட் பேக்காக வரும். ஜூஸர் ஜார் வந்துடும். ஜூஸர் ஜாருக்கு 2 ஜார்ஸ் இன்ஸ்டா ஃப்ரெஷ் ஜூஸர்னு சொல்லுவாங்க. ஜூஸர் ஜாருக்கு 2 பிளேட் வரும். சென்ட்ரிஃபிகல் பிளேட் வரும், நார்மல் பிளெண்டிங் பிளேட் வரும், ப்ளஸ் மிடில் ஜார் வரும், தால் ஜார் பிக் ஜார் வரும், ப்ளஸ் ஸ்மால் ஜார் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ராசர் கிட் வரும். இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் 9,200. இது வாரண்ட்டி இருக்காண்ணா? மோட்டார் 5 years வாரண்ட்டி, ப்ராடக்ட் 2 years வாரண்ட்டி மேடம். லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். இப்போ நான் இருக்க செக்ஷன் பார்த்தீங்கன்னா சோலார் செக்ஷன். ஸோ இதை பற்றி நம்ம இன்டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜய் சார் அண்ட் மனோகர் சார் இருக்கிறாங்க. ஸோ வாங்க அண்ணா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நமக்கு. லூமின்ஸோட பிராண்ட் இது சோலார் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம். இதை பற்றி விவரியாக சொல்ல மிஸ்டர் மனோகர் சொல்லுவார். ஹலோ மேடம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லூமினஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் அண்ட் பேட்டரி ப்ளஸ் வந்து ஆன் கிரிட்டில் வந்து ப்ராடக்ட் இது இருக்குது. ஸோ சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குது. ஸோ 2 டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆஃப் கிரிட் ஒன்று வரும், இன்னொன்று வந்து ஆன் கிரிட் வரும். ஸோ இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இபி பில் வந்து அதிகமாக பே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இபி பில் வந்து ஒரு 10,000 இந்த மாதிரி பே பண்ணுற ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 kV வந்து லூமினஸில் வந்து சோலார் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது உங்களோட இபி பில் வந்து மினிமம் பிலோ 1000 வந்துடும். ஸோ 9,000 இபி பில் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 kV இன்வெர்ட்டர் நீங்கள் ஆன் கிரிட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா பெர் டேக்கு வந்து 15 யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சோலார் எனர்ஜிலேருந்து 15 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது நெட்மெண்ட் மூலிமா வந்து இபிக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அது இபியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் யூசேஜ் வந்து அந்த ப்ரொடக்ஷனில் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரொடியூஸ் வந்து லெஸ் ஆகும். ஸோ லெஸ் ஆகிறப்போ உங்களுக்கு 900 யூனிட் வந்து இப்போ 2 month பை மந்த்லி உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதை வந்து நம்மளோட இபி பில்லில் யூனிட் லெஸ் ஆகும். ஸோ இதனால் கஸ்டமர்ஸ்க்கு என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 இபி பில் பே பண்ணுற கஸ்டமருக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 1,000 rupees ஆர் 1,500 rupees தான் இபி பில் வரும். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பிஎம் சூரியகர் மூலயமா நம்ம லாகின் பண்ணி நம்ம பண்ணுறோம்னா சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க அந்த சொந்த வீடுக்கு வந்து அவங்க பேரில் இபி எல்லாமே இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சப்சிடியும் வாங்கி கொடுக்கலாம்.
இது கவர்மெண்ட் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா ஒரு 78,000 சப்சிடியும் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். வித்தின் ஒரு 15 to 25 டேஸில் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு 78 வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஸோ மக்களே சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வர இபி யூனிட்டை விட இது வந்து இபி பில்லை விட இது வந்து சோலார் யூனிட் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதை பற்றி இன்டீட்டெயிலாக வந்து நம்ம மிஸ்டர் தருண் இவர் தான் வந்து நம்ம சோலாரோட ஓனர். ஸோ அவர்கிட்ட நம்ம இன்டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் இது வந்து ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சார் இப்போ சார் சொன்ன மாதிரி இது வந்து அதாவது ரெண்டல் ஹவுஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாமா, இல்லை ஓன் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை ஸ்லம் ஏரியாஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இது எப்படி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் மக்கள். சரி, இப்போது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ரெண்டட் ஹவுஸ் இருக்கிறவங்களும் போடுறாங்க, அவங்களோட ஓனரோட அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரெண்டுமே சப்சிடி இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஸ்லம் குடிசை வீடுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டே இருக்காதுல்ல, அவங்களுக்கு வந்து பேட்டரியோடு வச்சு தந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து பகல் ஃபுல்லாகவே வந்து இபிஏ இல்லாமல் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் சோலார். ஸோ டே அண்ட் நைட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இபிக்கு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. மழை டைம் வந்தாலுமே இந்த மாதிரி பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% எடுத்து கொடுக்கும். இப்போது 3 கிலோவாட் போடுறோம் வச்சுக்கோங்களேன், மழை டைமில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 kV வரைக்குமே இதோட ஈல்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே இருக்குது, கஸ்டமைசேஷனும் பண்ணித்தரோம், ஹைரேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து A to Z நம்ம பண்ணி தந்துடும் உங்களுக்கு. இதோட ரேட் என்ன, அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா? இப்போ ஸ்லம் ஏரியாஸில் வாங்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதோட ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் அப்படியே. மக்களே ஆக்சுவலி இப்போது இந்த ஆன் கிரிட் பார்த்திங்கன்னா பேட்ரி இல்லாத சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பேட்ரி இல்லாத சிஸ்டம் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ஒரு 85,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எக்ஸ்போவில் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 70,000 சார்ஜ் பண்ணுறோம் 1 கிலோவாட்டுக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த கஸ்டமரோட நெசசிட்டி பொறுத்து நம்ம கொட்டேஷன் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆஃப் கிரிட் பார்த்திங்கன்னா 1,10,000 அந்த மாதிரி சொல்லுவாங்க 1 கிலோவாட்டு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90,000 கொடுக்குறோம் உங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்போ ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களேண்ணா, ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது இப்போது ஆன் கிரிட்டில் இப்போ இந்த PM சூரியகர் ஸ்கீமில் வந்து போடுறாங்க வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து இபிலேருந்து தான் வந்து பண்ணுவாங்களே. கஸ்டமர் பேனல் போட்டிருக்காங்களா இல்லையா, சீரியல் நம்பர்லேருந்து முதற்கொண்டு பார்ப்பாங்க. ஏன் வந்து பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் சப்சிடியை ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல எத்தனை சப்சிடி கொடுக்க மாட்டாங்க, கஸ்டமர் மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. பொருள் வாங்காமல் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு பொருள் வாங்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும். நெட் மீட்டருக்கு வந்து பணம் கட்டுறாங்கல்ல, 4,800 ஃபீஸ் கட்டணும். அது கட்டும் போது பார்ப்பாங்க போட்டிருக்காங்களா இல்லையான்னு. அது பார்த்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடிலாம் வந்து ஒரு 3 மாதம் அலைய விடுவாங்க நெட் மீட்டருக்கு, அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு 10 நாளில் கிடச்சிடுது எல்லாமே உங்களுக்கு. ஸோ நாங்களே அதை அண்டர்டேக் பண்ணி உங்களுக்கு அக்ரிமெண்ட்லேருந்து எல்லாமே A to Z டாக்குமெண்டேஷன்லேருந்து ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரி, ஓகே சார். ஆனால் மழை காலத்தில் வந்து இதை எப்படி சப்போர்ட் பண்ணணும், அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக. அதாம்மா, இப்போது ஒரு 365 நாள் இருக்குல்ல, 300 நாள் வந்து 100% வந்துடும் உங்களுக்கு. மீதி உள்ள 65 நாள் பார்த்திங்கன்னா 50% வரும். ஏன்னா நம்ம மழை புயல் அந்த மிஸ்ட் கண்டிஷன்னால் பேனலோட எஃபிஷியன்சி கம்மியாகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த 65 நாள் எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னா, எப்படியும் கஸ்டமர் ஏசி போட மாட்டாங்க. ஏசி போடாமல் இருந்தாலே வந்து இப்போ இந்த 65 நாளுமே இந்த 50% பேலன்ஸ்டாக ஓடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து 12 மந்த்ஸுமே வந்து உங்களுக்கு சோலார் எஃபெக்டிவாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேன் லைட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணாலே தாராளமாக இது வந்துடும். இப்போ கஸ்டமர் வந்து ஒரு 2 மாதம் வந்து இப்போது லேப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இம்போர்ட் யூனிட் வந்து ஒரு 300, ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணது 500 யூனிட். அப்போ அந்த 200 யூனிட் வந்து நெக்ஸ்ட் சைக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விட்ட யூனிட் டிமாண்டு கம்மியாக இருக்கிற டைமில் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் ஆகிறத கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு சைக்கிளில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைனான்ஷியல் இயர் இருக்குன்னா உங்களுக்கு கணக்கு இருக்குது, அது பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து இதை வாங்கணும் அப்படின்னா இப்போது ஒரு பெரிய வீட்டுக்கு எந்த மாதிரி சைஸில் வாங்குவாங்க, சின்ன வீட்டுக்கு எந்த மாதிரி சைஸில், இல்லை எல்லாத்துக்கும் ஒரே சைஸாக, இல்லை கிட்டாக வாங்கணுமா, அதை பற்றி அப்படி? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சோலார் பேனல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மோனோ கிறிஸ்டலைன் பைஃபேஷியல் பேனல். இது சிங்கிள் சைடு மட்டும் இல்லை, டபுள் சைடு உங்களுக்கு. இப்போது எதுக்கு டபுள் சைடு வச்சுருக்காங்கன்னா, பிட்வீன் வந்து 12லேருந்து 4 மணி வரைக்கும் வெஸ்ட் சைடு நோக்கி இருக்கும் சன்னு. அப்போ உங்களுக்கு கிரவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குதுல்ல, அப்போ அந்த கிரவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் போது இந்த சைடு உங்களுக்கு சோலாரோட ப்ரொடக்ஷன் இருக்கும். எப்போவுமே 5 யூனிட் தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வருதுனாக்கா 7 யூனிட் வரைக்குமே கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் 1 கிலோவாட். இப்போ 1 கிலோவாட் எடுத்திங்கன்னா 2 பேனல் வரும். ஸோ கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட் தான். 3 கிலோவாட்னா 6 பேனல் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஆன் கிரிட் பொறுத்த வரைக்கும் பேட்டரி கிடையாது உங்களுக்கு.
இந்த பேனலு, இந்த இன்வெர்ட்ரு வரும் உங்களுக்கு. இது வந்து பேட்டரியே கிடையாது உங்களுக்கு. ஃபுல்லாகவே வந்து நெட் மீட்ரு, பேனலு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அந்த இன்வெர்ட்ரு பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்டரியோட வர இன்வெர்ட்ரு உங்களுக்கு. ஸோ இப்போ வீட்டில் கரண்ட்டே இல்லை எனக்கு வந்து பகல் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணோன்னாக்கா அது போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட். ஸோ மக்களே கண்டிப்பாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட கரண்ட்டு நம்ம இபி பில்லோடைய அமௌண்ட் வந்து பாதிக்கும் கம்மியாகவே இது வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை மேக் யூஸ் பண்ணுங்கள். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அண்ணா நகரில் தானே நான் இருக்கிறேன். அண்ணா நகரில் 13th மெயின் ரோடில் இருக்குங்க நம்மளோட ஆஃபீஸு. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். என்னென்ன மாடிஃபிகேஷன் கேட்குறீங்களோ 8 அடி வேணாலும் போட்டு கொடுப்போம், 10 அடி வேணாலும் போட்டு கொடுப்போம். ரூஃப் டாப்பு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஆல் இன் ஆல் சொல்யூஷன் அவைலபிள் உங்களுக்கு. கண்டிப்பாக அண்ணா நகர் பிரான்ச்சை விசிட் பண்ணுங்கள். நீங்களும் சோலார் சிஸ்டம் நீங்கள் வாங்கி வீட்டில் போட்டு உங்களோட ஏபி பில்லை நீங்களும் கம்மி பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் அங்கே இது பண்ண முடியல, இந்த எக்ஸ்போவில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போலையும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து நம்ம நிறைய முறை யோசிச்சிருப்போங்க, இது வந்து கலப்படமா இல்லையா, நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயா, ஆனால் வேறு வழி இல்லை, சமைச்சு தான் ஆகணும்னா நம்ம சமைச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டிலே பியூராக நம்ம வந்து அதாவது பொருட்கள் வாங்கி நம்மளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அதை பற்றி நம்ம இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் சொல்லுங்கள் நான் இது எப்படிண்ணா இது வந்து நம்ம வீட்டிலே வந்து நான் ஹோம்மேடாக பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கடலை போட்டிங்கன்னா வந்து 100% வந்து உனக்கு 1 கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 450 ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பியூரான ஆயில் கீழே எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து கீழே வந்துடுங்க. இது வர வேஸ்டேஜ் நம்மளாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம், குழம்புல போட்டுக்கலாம், கடலை மிட்டாய், கடலை பருப்பி செஞ்சுக்கலாம். இதில் அவ்வளோ வேஸ்டேஜ் இல்லை கீழேங்க. இங்கே ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி வரும் ஆயில் 1 கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு 450 ml ஆயில் வந்துடும். இந்த மாதிரி ஆயில் இந்த மாதிரி இதில் தேங்காய், கடலை, எள், பாதாம், ஆலிவ் விதை, ஆமணக்கு, பூசணி விதை, மிளகாய் விதை, கரிஞ்சீரகம் ஆயில் எல்லாம் என்ன ஆயில் கண்டென்ட் வருது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னா? இது உங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஆஃபர் போக தினமலர் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா 22,000 இங்கே எடுக்கும் போது ஒரு 4,000 டிஸ்கவுண்ட் போக 18,000 வரும். அடுத்த மாடல் 500 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடு வரும். இந்த ஸ்டால் ஆஃபர் வந்து 4,000 டிஸ்கவுண்ட். இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்களா? இஎம்ஐ இல்லைங்க மேடம், இது நான் டேரெக்டாக மேனுஃபேக்சருங்க. இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாதுங்க. உங்கள் பிரான்ச் எங்கெல்லாம் இருக்குது? உங்கள் பிரான்ச் வந்து கோயம்புத்தூருங்க மேனுஃபேக்சருங்க. இங்கே வந்து சென்னையில் இருக்குங்க, மணப்பாக்கம். இது வந்து என்ன மாதிரி எண்ணெய், சமைக்கிற எண்ணெய் கூட இதில் பண்ண? கடலை, தேங்காய், கடலை, எள், பாதாம், ஆலிவ் விதை, ஆமணக்கு, பூசணி விதை, மிளகாய் விதை. இன்றைக்கி வீட்டுக்கு சமையல் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம்? இது கண்டினியூஸாக ஒரு 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த மாடல் வரணுக்கும் 500 வாட்ஸில் ஒரு 5 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். சூப்பர். வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து நம்ம வெளியே போய் அதாவது கலக்கா போட்டால் 450 ml கிட்ட நமக்கு எண்ணெய் பியூராகவே நமக்கு கிடைக்கிது. நம்ம வெளியே போய் கடையில் வாங்குறதுக்கு இது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒரு 22,000 25,000 நீங்கள் ஒரு போட்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா 2.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாமா? ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நானும் கண்டிப்பாக வாங்குவேன். இப்போ மக்களே காலையில் வந்து நம்ம டெய்லி இட்லி தோசையோடு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இட்லி தோசைக்கு முக்கியமாக தேவையானது மாவு தான். அந்த மாவு அரைக்கிற கிரைண்டர் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? சரி, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லுங்கள். இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை லக்ஷ்மி கிரைண்டர்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கோங்க. இங்கே எக்ஸிபிஷன் ஆஃபர்னு தனியாகவே போட்டிருக்கோம். இது இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பழைய மாடல்லேருந்தே இருக்குங்க. டேபிள் டாப்லேருந்து 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் டில்ட்டிங் மாடல், அதாவது டில்ட் பண்ணுற மாடல் எல்லாமே இருக்குது. இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் வந்திருக்கு ஃபுல்லாகவே. இதில் அப்படியே டில்ட் பண்ணி எடுக்கிற மாடல் இங்கே ஆஃபர்லேயும் போட்டிருக்கோம். இங்கே இருக்க மாடல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆஃபரோடு தான் இங்கே போட்டிருக்கோம் ஸ்டாலில். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கிரைண்டர் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருமே போட்டிருக்கோம். பழைய கிரைண்டர் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதுக்குமே போட்டிருக்கோம். அது இல்லாமல் இங்கே புக் பண்ணுறதுக்கு இந்த 1 லிட்டர் ஜார் ஒன்று ஃப்ரீயாகவுமே கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் இந்த 3 லிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 11,500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 1000 பண்ணி கொடுத்து 10,500 கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9,500 கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வீட்டிலே போய் எடுத்துப்போம். டோர் டெலிவரி வீட்டில் கொடுத்துரும், ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான். ப்ளஸ் இந்த 1 லிட்டர் ஜார் வந்து இங்கே புக் பண்ணுற எல்லாருக்குமே தனி ஸ்டோனோடையே கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் இந்த நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க இந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே தேங்காய் திருவுறது, சப்பாத்தி மாவு, பொரி மாவு பண்ணுறது எல்லாமே வரும். இங்கே நீங்கள் எக்ஸிபிஷனில் வந்து புக் பண்ணால் உங்களுக்கு எங்கே நீங்கள் ஏரியா இருந்தாலும் வீட்டு டோர் டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதே மாதிரி வீட்டிலே வந்து அரைச்சி காத்துவாங்க, பேமெண்ட் வீட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ஆஃபர் நம்ம அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதிலே மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது, 4 லிட்டர்ஸுமே இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக. அது பார்த்தீங்கன்னா 4 லிட்டர்ஸ் வரும். இந்த மாடல் 3னா இது உங்களுக்கு அப்படியே 4 லிட்டர்ஸ் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இதுவுமே நீங்கள் அப்படியே டில்ட் பண்ணியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இந்த லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோனாக வரும் உங்களுக்கு.
இது ஃபுல்லாக நீங்கள் டில் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. நம்மளுக்கு கோவை லக்ஷ்மினா கோயம்புத்தூர் மெயின் பிரான்ச்சுங்க. நம்ம இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ஹைரோடு, பல்லாவரம் இருக்குது, போரூர் சர்வீஸ் சென்டர் எல்லாமே இருக்குது. இங்கே ஷால் ஆஃபரில் எல்லாமே நம்ம ஆஃபர்லேயே போட்டுருக்கோம். இங்கே ஒரு 5-6 மாடல்ஸ் வச்சுட்ருக்கோம். நம்மளுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்காண்ணா? இஎம்ஐ ஆப்ஷன் இங்கே நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே எக்ஸிபிஷன் ஆஃபர் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் 1000 கொடுக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருமே 1000 கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ராரும் இங்கே ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருக்கோம். டோர் டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு. இங்கே வந்து பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ நேரம் அரைக்கலாம் இந்த கிரைண்டர்? இந்த 3 லிட்டர்னால் நீங்கள் ஒரு 1.5 கிலோ அரிசி போடலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும் ஈஸியாக. அதேமாதிரி அரைச்சி கொடுத்துட்டு வயசானவங்க இருக்காங்க, ஹேண்ட் பெயின் பேக் பெயின் இருக்குன்னா இதை ஈஸியாக டில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க இந்த கல்லை தூக்க வேண்டியது வேலை இருக்காது. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதுலேயே கால்வாசி தண்ணி விட்டு ஓட விட்டிங்கன்னா உங்களுக்கு அரைச்சி ஃப்ரீயாக தண்ணி கீழே வந்துடும். உங்களுக்கு கல்லை லாஸ்ட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். உங்களுக்கு இதோட க்ளீனிங் ப்ராசஸ் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கல் தனியாகவும் எடுத்துக்கலாம், ட்ரம்மு தனியாகவும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரம்முமே நீங்கள் ஈஸியாக கையில் ஈஸியாக எடுத்துக்கலாம். க்ளீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் துணியை வச்சு தொடச்சிக்கினாலே போதும். இது ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 வருது. உங்களுக்கு துரு பிடிக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வயசானவங்களும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடமே கிச்சன் தாங்க. ஏன்னா கிச்சனில் சாப்பிட்றது எல்லாமே இருக்கும். அதை விட கிச்சன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கிச்சனோட இன்டீரியரை வந்து இவ்வளோ அழகாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அவ்வளோ எனக்கு கண்ணை விட்டு போலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க, அதில் வந்து நான் கிச்சனை இப்போ இன்டீரியராக ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு டீமே இங்கே இருக்காங்க. ஸோ அந்த டீம் கிட்ட நம்ம பேசி இப்போ என்ன இன்டீரியராக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த இன்டீரியரோட பெனிஃபிட் என்ன, அண்ட் அதே மாதிரி மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் எல்லாம் ஃப்ளாட்ஸ் வாங்குவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா இந்த இன்டீரியர்ஸ்? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக. ஓகே, ஸோ நம்ம பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபேபர். நம்மக்கிட்ட வந்து கிச்சன் சிம்னி இருக்குது, குக் டாப்ஸ் இருக்குது, ஆப் இருக்குது, அதுக்கப்புறம் பில்ட்-இன் அப்ளையன்சஸ் வச்சுருக்கோம். ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் இருக்கிற எல்லா அப்ளையன்சஸுமே ஃபேபரில் அவைலபிளாக இருக்கும். அது போக நம்மக்கிட்ட ஸ்மால் அப்ளையன்சஸும் இருக்குது. ஸோ கெட்டில், பிளெண்டரு, ஏர் ஃப்ரையர், ஏர் ஓவன் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆபோட ரேஞ்ச் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000லேருந்து உங்களுக்கு அப் டு 40,000 வரைக்குமே இருக்குது. அது போக குக்டாப் வந்து நம்மக்கிட்ட 3,500லேருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சிம்னியோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000லேருந்து அவைலபிளாக இருக்குது நம்ம பிராண்டில். இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க? ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்கும், சைஸில் கிடைக்கும். ஸோ கஸ்டமர் வந்து அதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா? இஎம்ஐ ஆப்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்கள் பிரான்ச்லாம் எங்கே இருக்குன்னு உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இப்போ இன்டீரியர்? ஸோ சென்னையில் இருக்கிற எல்லா மெயின் ஏரியாஸ்லேயும் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ் இருக்குது. அது போக எல்லா உங்களுக்கு ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லேயும் ஃபேபர் பிராண்ட் கிடைக்கும். அதில் மெயினான ஏரியானா எந்த? ஸோ அண்ணா நகர், தாம்பரம், வேளச்சேரி, மவுண்ட் ரோட்டில் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, மயிலாப்பூர், அந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் இருக்குது. ஸோ இதில் வந்து எது ரொம்ப அட்வான்ஸான மாடல் அண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஸோ ஃபேபரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப் டைப்பு. இது வந்து நீங்கள் இன்பில்ட்டாகவே யூஸ் பண்ணலாம், அது போக டேபிள் டாப்பாகவே யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் பேர் வந்து ஃபேபர் மேஜிக் லிஃப்ட். ஸோ இது என்ன யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் லிஃப்டபிள் டைப், ஈஸியாக ரிமூவ் பண்ணி இது நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அது போக இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வந்துடும். கிளாஸ் வந்து 8 mm திக்னஸில் வரும். ஸோ இது வந்து டஃப் அண்ட் கிளாஸ், அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹீட்னாலும் இது எதுவுமே ஆகாது. அது போக இந்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லா ஆப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆப் வந்து நீங்கள் ஹைப்ரிட் இன்பில்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம், அது போக டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்னரோட பவர் பார்த்தீங்கன்னா 3.8 kW பவர் வரும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். அது போக இதுலேயும் கிளாஸ் வந்து 8 mm திக்னஸ் வந்துடும். உங்களுக்கு டஃப் அண்ட் ப்ளஸ் ஹீட் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் வரும். ஸோ எல்லா மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் 60 cm-லேருந்து 90 cm வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அது போக 3 பர்னர், 4 பர்னர், 5 பர்னர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் கேஸ் ரொம்ப எதுவும் இழுக்குமா? இல்லை, கேஸ் இழுக்காது. ஸோ குக்கிங் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக குக்கிங் நடந்தால் கேஸ் கன்சப்ஷனும் கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ கேஸ் வந்து இதில் அதிகமாக இழுக்காது. ஸோ நீங்கள் நார்மல் ட்ரெடிஷ்னல் குக் டாப்ஸ் போனீங்கன்னா ரொம்ப நேரமாக குக் ஆகும், கேஸ் நிறையா போயிட்டே இருக்கும். இதுன்ற போது நீங்கள் சீக்கிரம் குக் பண்ணி முடிச்சிடலாம், ஃப்ளேமோட பவரும் அதிகமாக இருக்கும். ஸோ கேஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இதோட ப்ரைஸ்? ஸோ இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 30,000 வரும். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 35,000 வரும். இல்லை இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது? எல்லா அதுலேயும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்கில் இருக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ளாட்ஸில் இருப்போம். ஸோ ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்து வெளியே வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம், என்னடா இது வெளியே வச்சா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து ரொம்ப இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்க ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு ரேக் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், இப்படி எடுத்து இப்படி பண்ணாலே போதும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இன் டீட்டெயிலாக வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? Just explain the products. This is I'm from Hyderabad.
Chennai, you are 15 years selling this product. Washable sun item giving, madam. This steel with powder coating है, washable है, rust free है, sun rain no problem. इन्हें outdoor, indoor, anywhere use कर सकते हैं इसको आप पानी में रखने से धूप सन से कोई प्रॉब्लम नहीं होगा ये. इसके ऊपर आपको गारंटी और वारंटी दिया जा रहा है और ये फुल्ली हेवी गेज का 18 गेज का मटेरियल है ये और ये इंडिविजुअल ओपन होता है. मार्केट में पूरा आपको एक साथ ओपन होगा, एक साथ क्लोज होगा और ये जो हमारा जो प्रोडक्ट है मैडम इंडिविजुअल है ये हम लोग 15 ईयर से सेल कर रहे हैं ऑल ओवर इंडिया में. कहीं पर भी अभी तक कंप्लेंट नहीं है कि रस्टेड हुआ है. दूसरे प्रोडक्ट जो है मैडम वो रस्टेड हो रहा है आजकल, मगर ये क्या है हमारा पूरा प्रोडक्ट वॉशेबल आइटम है और पूरा फुल्ली पाउडर कोटिंग किया हुआ है और इसको इंडिविजुअल भी ओपन होता है. तकरीबन प्रोडक्ट एक साथ ओपन होता है और एक साथ क्लोज होता है. और एक हम लोग न्यू मॉडल लॉन्च किए है, ये वाला ये न्यू प्रोडक्ट लॉन्च हुआ है, अभी मार्केट में अवेलेबल नहीं है. ईच रैक 6 पेयर, टोटल 24 पेयर का है मैडम ये. ईच इधर 6 पेयर, इधर 6 पेयर, इधर 6 पेयर, टोटल 24 पेयर आएंगे इसमें और उसमें 18 पेयर का भी है. इधर 6 पेयर, इधर 6 पेयर, इधर 6 पेयर. ऑल ये 11,500, ये 9,500. ब्रांचेस अवेलेबल नंदमबागा में हमारा वेयर हाउस है, ओनली एग्जीबिशन सेल होता है. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான மாடல் அண்ட் அதே மாதிரி இது வந்து துரு பிடிக்காது. அதே மாதிரி என்ன சொல்ல வர்றாருன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 பேர்ஸ் கிட்ட இந்த மாடலில் வைக்கலாம் அண்ட் இந்த மாடலில் வந்து 24 பேர்ஸ் கிட்ட வைக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 11,500 அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 9,500. ஸோ இது ஆஃபர்ஸ்னா ஆஃபர் போக அவர் வந்து இந்த எக்ஸ்போவில் 11,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களாம் தாராளமாக இது வாங்கலாம். ஏன்னா இது வந்து மெட்டீரியல் வந்து துரு பிடிக்காது அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க தாராளமாக அதை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட மெயின் பிரான்ச்சும் வந்து இங்கே நந்தம்பாக்கத்தில் மெயின் பிரான்ச் இருக்குது. ஸோ தாராளமாக நந்தம்பாக்கம் விசிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் தாராளமாக இதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். பாருங்கள், இது வந்து மல்டி மேக்கருங்க. மல்டி மேக்கர்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மட்டும் இல்லாமல் 60 வெரைட்டிஸ் வரையும் பண்ணிக்கலாம். எதுக்குமே ஆயில் போடணுன்ற அவசியம் இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு வெளியில் வாங்கும்போது 4,975 ரூபா வரும். நம்ம தினமலர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் வாங்கும்போது 1,000 ருபீஸ் ஆஃபர் பண்ணி தராங்க. இப்போது 3,975 ரூபா ஆஃபர் பண்ணி தரோம். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பாக்கம் மெட்ரோவான ஆஃபீஸ் இருக்குது. எதுனாலும் நீங்கள் கஸ்டமர் டோர் ஸ்டெப்பே நம்ம சர்வீஸ் பண்ணி தரோம். 1 or 2 days வெயிட் பண்ணாங்கன்னா டோர் ஸ்டெப் போய்ட்டு சர்வீஸ் பண்ணி தரோம். இமீடியட்டாக வேணுன்றவங்க நம்ம ஆஃபீஸ் வந்து பண்ணிக்கலாங்க. கரண்ட் எதுவும் பண்ண தேவையில்லையே. கரண்ட்டு 2 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கரண்ட் செலவும் ஒரு 200 250 சப்பாத்தி வரையும் செஞ்சுக்கலாம். கிச்சனில் ஹாலில் லைட் வெயிட் எங்கேயாவது டூர் போகிறாங்கன்னா கூட எடுத்துகிட்டு போயிட்டு கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம். சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இது மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, தோசை, பரோட்டா, ஆலு பரோட்டா, ஸ்டப்புடு சப்பாத்தி, போலி, இந்த தவாவில் என்னென்ன பண்ணுறோமோ நான்வெஜ் இன்க்ளூடிங் மீன்லாம் கூட இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தவா ஃப்ரைலாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணிக்கலாம். இதே ஃபுல்கா மாதிரி வேணும்னா சப்பாத்தி உங்களுக்கு ஃபுல்கா மாதிரி வந்துடும். இது மாதிரி பூரி மாதிரி வந்துடும் உங்களுக்கு அழகாக ஆயிலே இல்லாமல். இப்போ கையில் திரட்டி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்காவாக வராது. இது வந்து 8 hours சேம் சாப்பிட்டே இருக்கும். ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூல் எங்கே ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அழகாக நீங்கள் கிச்சனில் தான் வச்சு லேடிஸ் வந்து சப்பாத்தி செய்யணுன்றது கிடையாது. ஏன்னா சப்பாத்தி வீட்டில் பண்ணணும்னா தேய்க்கணும், ஒரு ஆள் எடுத்து பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மாவு வச்சு அழுத்திட்டா ஈஸியாக பண்ணிக்கலாம். மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சுடுதண்ணி வந்து வாட்டர் ஹீட்டர் கிட்ட தான் இருக்கேன். நான் வந்து வீட்டில் வந்து பெரிய வாட்டர் ஹீட்டர் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன் டீட்டெயிலாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் சார், இது எப்படி? ஆமாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆணி அடித்து நம்ம பிளக்கில் மாட்டிக்கலாங்க. மேலே மாறிட்டு இந்த மாதிரி நார்மல் டேப்பில் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணி தண்ணி திறந்து விட்டிங்கன்னா கண்டினியூஸாக காட்டு வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டேங்கில் தண்ணி இல்லைன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். அதனால் சேஃப்டி இருக்குது நமக்கு. கரண்ட் பில்லு ரொம்ப கம்மியாக வரும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,990 வருதுங்க. இங்கே வந்து டிஸ்கவுண்ட் போக 2,200 தான் வரும் உங்களுக்கு. 5 years கேரண்டி இருக்குது. உங்களோட பிரான்ச் எங்கே இருக்குது? நாங்கள் வந்து பார்த்தோம்னா மேனுஃபேக்சர் டைரக்ட் கம்பெனிங்க, கோயம்புத்தூர்.
மேனுஃபேக்சரு எங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் இருக்காங்க. ஆனால் சர்வீஸ் ப்ராப்ளம் இருக்காதுங்க கண்டிப்பாக. இந்த ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வர சான்ஸ் இல்லைங்க. இது வரைக்கும் என்கிட்ட வாங்கின கஸ்டமர்லாம் 2010 வாங்கினா இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வரல. அப்போ சப்போஸ் வந்துச்சுன்னா இந்த க்ரீன் லைட்டு மட்டும் எரியும், கீட்டு வராது. அப்போ சொன்னீங்கன்னா பீஸே மாற்றி கொடுத்துருவோம். அது கேரண்டி. 5 வருஷம் வாரண்டியா? 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கும். உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் வந்தால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உப்பு வந்து செடிமெண்ட் ஆகாது, உள்ள உப்பு அடைக்காது, உங்களுக்கு கன்னியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உப்பு அடைக்க சான்ஸ் இல்லைங்க. மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கிட்டத்தட்ட நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து இங்கேருந்து போக மனசே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் டிவியில் ஆரம்பித்து இப்போ நம்ம எதில் முடித்தோன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. நானே 2-3 கார்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஒரு பொருள் வாங்கணுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம், நினைக்கிறோம். ஸோ மீண்டும் இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்ணாடி பாருங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எப்பவும் போல தான் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நாங்கள் நிறைய ஸ்டால்ஸோட நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸை கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறோம். until then see you, bye bye. டாட்டா.